இன்றைய வேதவாக்கு 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் விசுவாசிகளும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக ஆசீர்வாதமான செய்திகளை அதிகமாய் நாம் கேட்டு பழக்கப்பட்டுள்ளோம். நாம் அதிகமாக புகழ்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பவர்களாக இந்த உலகத்தில் அற்பமான சந்தோஷத்தை காட்டிலும் உண்மையான சந்தோஷத்தை பெறுபவர்களாக உலக காரியங்களில் பிரியம் வைத்தால் தொடர்ந்து துன்பம் அடைந்து சந்தோஷத்தை இழப்பார்கள். மேலானவைகளிலும் கர்த்தரிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையான காரியங்களிலும் பிரியம் வைத்தால் உண்மையில் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று பார்க்கிறோம். நாம் வைக்கிறதான அந்த நம்பிக்கை, நாம் எதிர்பார்க்கிறதான அந்த காரியங்கள் மேலானவைகளாக இருக்கிறதா அல்லது மேலோட்டமாக இருக்கக்கூடியதான பூமிக்குரிய காரியங்களாக இருக்கிறதா? ஏனெனில் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நன்மைகளில் ஒன்றும் குறைவுபடாது. நம்பிக்கையிலும் முயற்சியிலும் நேர்மையாக இருப்பவர்கள் கர்த்தரை புகழ்ந்து சந்தோஷத்துடன் கெம்பீரிப்பார்களாக. இதனால் அவர்களது மாம்சீக பலவீனங்கள் மூடப்படுவதோடு அவர்களது சிந்தனையும் செம்மையாகிறது. நீதியின் ஆளுகையாகிய 1000 வருடம் அரசாட்சி சமீபமாயிருக்கிறது. இதில் பெரிய சத்ருவாகிய சாத்தான் கட்டப்பட்டு பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த 1000 வருட அரசாட்சியில் நாம் அரசாள வேண்டும் என்று சொன்னால், அது நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை எதை நோக்கி இருக்கிறது? கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். நீதிமான்களாக நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூர நம்முடைய இருதயம் செம்மையான காரியங்களை சிந்திக்கக்கூடியதாக, எல்லாவற்றிலும் தேவனை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக முழக்கமிடுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த வசனத்தின்படியே நாம் 1000 வருட அரசாட்சிக்கு தகுதியுள்ளவர்களாக பங்குள்ளவர்களாக மாற இவைகள் உதவி செய்யும். ஆகினாலே நாம் அப்படியாக தொடர்ந்து வசனத்தை நேசிப்போம், தொடர்ந்து வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.